சோனியாவதியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது கூட கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கு இந்த கூட்டம் எந்த முயற்சியும் எடுக்கலை. இவன் பூரா எனக்கு ஐடி மந்திரியை கொடு, சம்பாதிக்கிற மந்திரியை கொடுன்னு தான் கேட்டான். மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் அன்னைக்கே போயிடுச்சு. அதனால் இப்போ கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. மாநில அரசாங்கம் முடிவெடுக்கலாம், மத்திய அரசாங்கமும் முடிவெடுக்கலாம். மத்திய அரசாங்கம் ஒன்றை கேட்காம பள்ளிகளை கொண்டு வர போகிறாங்க. சிபிஎஸ்சி என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி இவங்களுக்கு 40 சீட்டு கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற 30-35 சீட்டில் அவங்களுக்கு அதிமுக ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அவர்களுடைய ஓட்டு உங்கள் வெற்றிக்கு உபயோகமே படாது. எடப்பாடி நல்லா புரிஞ்சுக்கங்க. இது போல் மேத்தமெட்டிக்ஸ் புரிஞ்சுக்கங்க. காங்கிரஸே எவ்வளோ பரவாயில்லப்பா, நாட்டை கொள்ளையடிச்சான், மக்கள் கிட்டக்க வரல. இவன் நாட்டை கொள்ளையடிக்கலன்னு சொல்கிறான், மக்களை சித்திரவதை செய்கிறான். நிர்மலா சீதாராமனும் இந்த பிஜேபி அரசாங்கம். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்திகள். அதாவது மத்திய அரசாங்கத்தின் பள்ளிகள், சிபிஎஸ்சி பள்ளிகள், அதுக்கு ஒரு மாநிலத்தில் மத்திய அரசாங்கத்தின் பள்ளிகள், சிபிஎஸ்சி பள்ளிகள் தொடங்கணும்னா மாநில அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. இன்றைக்கி மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு போட்டிருக்காங்க. இனிமேல் எந்த மாநிலத்திலும் மத்திய அரசாங்கம் சிபிஎஸ்சி பள்ளிகளை திறக்க வேண்டுமானால் அதற்கு மாநில அரசின் அனுமதி தேவையில்லைன்னு படிச்சிட்டாங்க. இது போட்டதுக்கு காரணமே இந்த புதிய பாடத்திட்டம், தேசிய புதிய பாடத்திட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டம் என்ன பண்ணால், புதிய பாடத்திட்டம்னா நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் பழைய பாடத்திட்டம் தான் வைப்பேன், 2 மொழி தான் வைப்பேன், இது தேவையில்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழனுக்கு என்று ஒரு இனம் உண்டு, அவருக்கு ஒரு தனி குணம் உண்டான் அப்படின்னு அந்த பழமொழியை சொல்றாரு. ஆனால் இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க. திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும். இவருக்கு எப்படியாவது பொருந்தும்? இவர் திராவிடன் இல்லை, இவர் தமிழன் இல்லையே. அதனால் தமிழனுக்கு ஒரு இனம் உண்டு, அதை எதிர்ப்பதற்கு குணம் உண்டு. ஆனால் திராவிடனுக்கு அந்த ஒரு உணர்வு கிடையாது, எதிர்க்கும் குணமும் கிடையாது. அதனால் நீங்கள் திராவிடர், தமிழன் என்று சொல்லி உங்களை பெருமைப்படுத்தி கொள்ளாதீர்கள். தமிழர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராக வந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். எந்த நல்ல விஷயம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது தான் தமிழினம். அந்த குணமே உங்கள்கிட்ட இல்லாத போது நீங்கள் தமிழன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அடுத்து சொல்கிறாரு, 10,000 கோடி கொடுத்தாலும் புதிய பாடத்திட்டத்தை ஏற்றுக்க மாட்டாராம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2,000 கோடி கட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, 10,000 கோடி கொடுத்தாலும் புதிய பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சொன்னீங்கல்ல, இந்த மத்திய அரசாங்கம் பள்ளியை திறக்க போகிறான், எல்லா மாணவர்களெலாம் போய் புதிய கல்வி திட்டத்தில் சேர போகிறாங்க, என்ன பண்ணுவீங்க? அதனால் என்ன சொல்கிறேன், உங்களுடைய இது முடிஞ்சு போச்சு. இந்த சும்மா பிடிவாதம் பிடிக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷில் காஸ்டிங் பேர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன்ஸ்னு சொல்லுவாங்க. பன்றிகளின் முன்பு முத்துக்களை வீசுவது, அதுதான் காஸ்டிங் பேர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன்ஸ். பன்றிகளுக்கு முன்னாடி முத்துக்களை வீசுவது தான் அந்த பழமொழி. நீங்கள்லாம் உங்கள் முன்னாடி முத்துக்களை வீசுகிற மாதிரி, உங்களுக்கு முத்துக்களோட அருமை எங்கே தெரியும்? பன்றிகள், உங்களுக்கு என்ன தெரியும்? நல்ல விஷயத்த சொல்கிறாங்க, மாணவர்களை படிக்க விட மாட்டேங்கிறீங்க. கேட்டால் அந்த மந்திரி சொல்கிறாரு, 3வது மொழி படித்தா மாணவர்களுக்கு ரொம்ப பலுவாயிருமா. 3வது மொழி பெரிய இலக்கியத்தில் படிக்கிற மாதிரி கிடையாது. 3வது மொழி எழுதுவதற்கு, படிப்பதற்கு உள்ள அடிப்படை விஷயந்தான் 3வது மொழியில் இருக்கும். 3வது மொழி பாடத்திட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஒரு இன்னொரு மொழியை கற்றுக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை அவங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வர்றாங்க. அதனால் இப்போ அவங்க நாக்கு வாழை ஒட்ட வெட்டிட்டாங்க, இனி ஆட்ட முடியாது. இப்போ மத்திய அரசாங்கத்தின் சிபிஎஸ்சி பள்ளிகளை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பாங்க, உங்கள் அனுமதி தேவையில்லை. அதனால் அங்கங்கே ஆரம்பித்தாங்க. நான் விருப்பப்படுறவங்க, 3 மொழி திட்டத்தை விருப்பப்படுறவங்க அங்கே போய் சேர்றாங்க. எந்த இதில் மாணவர்கள் அதிகம் சேர்றாங்கன்னு பாருங்கள். ஏழை மாணவர்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க, சிபிஎஸ்சி படிக்க வசதி இருக்காது, அவங்க தான் உங்கள் இதில் சேருவாங்க.
உங்கள் பழைய பாடத்திட்டத்தில். அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளை, புதிய பாடத்திட்டம் கொண்டு உள்ள பள்ளிகளை ஒவ்வொரு மாநிலத்தின் தலைநகரில், ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரிலையும் நீங்கள் தொடங்கணும். ஏன்னா கிராமத்தில் இந்த வசதி இல்லை. கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வசதியும் கிடையாது பணம் கொடுத்து. அதனால் மத்திய அரசாங்கம் புதிய பாடத்திட்டத்தை அமுல்படுத்தும் சிபிஎஸ்சி பள்ளிகளை 38 மாவட்டங்களின் தலைநகரிலையும் தொடங்கணும். ஒரு முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, அவர்களுக்கு இலவச கல்வியை கொடுக்கணும். அவங்கெல்லாம் அதிக பணம் கொடுத்து படிக்க முடியாதவர்கள். ஆனால் பிரில்லியன்ட்டெல்லாம் இருக்கான் இதில் மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் மிக அறிவு சார்ந்தவங்கெல்லாம் நிறையா இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், மத்திய அரசாங்கத்துக்கு புதிய பள்ளிகளை மாவட்டந்தோறும் தொடங்குங்கள், இலவச கல்வியாக கொடுங்கள். இந்த கூட்டத்துக்கு கொடுக்குற 2000 கோடியை அதுக்கு செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இல்லை சட்ட பிரச்சனை வரும்ல, அது இந்த 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 கூட்டம் தான் போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிற்பாங்கல்ல. அது என்ன விஷயம் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து கல்வி அப்படிங்கிறது மாநிலத்து பட்டியலில் தான் வந்தது. மாநில அரசாங்கம் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியும். மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரமே இல்லை. அப்போ இந்திரா காந்தி என்ன பார்த்தாங்க, இதை மாநில அரசு மட்டும் வச்சுக்கிறக்கூடாது, மத்திய அரசாங்கத்துக்கும் கல்வியில் பங்கு இருக்கணும்னு சொல்லி 1971 அந்த 76 கட்டத்தில் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது கல்வியை மாநில பட்டியல் இருந்து எடுத்து பொதுப்பட்டியலில் வச்சாங்க. பொதுப்பட்டியல்னால் மத்திய அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இருக்குது, மாநில அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இருக்குது. அதனால தான் அந்த நீட்டெல்லாம் மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க. அப்போ கருணாநிதி ஓட்ட விட்டார், எதிர்ப்பு தெரிவிக்கலை, இது பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 2004 இவங்க சோனியா காந்தியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது கூட கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கு இந்த கூட்டம் எந்த முயற்சியும் எடுக்கலை. இவன் பூரா எனக்கு ஐடி மந்திரியை கூட, சம்பாதிக்கிற மந்திரியை கூடன்னு தான் கேட்டான். மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் அன்னைக்கே போயிடுச்சு. அதனால் இப்போ கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. மாநில அரசாங்கம் முடிவெடுக்கலாம், மத்திய அரசாங்கமும் முடிவெடுக்கலாம். மத்திய அரசாங்கம் ஒன்றை கேட்காம பள்ளிகளை கொண்டு வர போகிறாங்க சிபிஎஸ்சி. என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லாக தொடங்குங்க. வருங்காலத்தில் எந்த மாணவர்களும் அரசாங்க பள்ளிகளில் சேர மாட்டான். மத்திய இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி பள்ளிகள் வந்துட்டால் எவனும் சேர மாட்டான் அப்படிங்கிறது உண்மை. அதனால் மத்திய அரசாங்கம் எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். நிறைய பள்ளிகளை தமிழ்நாட்டில் தொடங்குங்க. தமிழ்நாட்டு மாணவர்களை காப்பாற்றுங்கள். தமிழ்நாட்டு மாணவர்களை திறமைசாலிகளாக மாற்றுங்கள். இலவசமான மத்திய அரசாங்கத்தின் பள்ளிகளில் இலவசமான கல்வியை கொடுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்து தலைநகரிலையும் முதல்ல கொண்டு வாங்க. அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களுமே அங்கே போய் சேர்ந்துருவாங்க. அந்த சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தபடி பள்ளிகளை கூட்டிக்கங்க. எந்த மாணவருக்கும் இடமில்லைன்னு சொல்லாத அளவுக்கு பள்ளிகளை கூட்டிக் கொள்ளுங்கள். இந்த கூட்டத்திடமிருந்து தமிழ்நாட்டை, இந்த முட்டாள்கள் கூட்டத்திடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறது முதல் செய்தி. அடுத்த செய்தி, அப்பா பைத்தியம் பிடிச்சி போச்சு ஸ்டாலினுக்கு. இப்போ ஒரு ஆப், ஒரு செயலி தொடங்கியிருக்கார். அப்பா பெற்றோர் கூட்டமைப்பான். அது என்ன? அப்பா வேறு, பெற்றோர் வேறு. பெற்றோர்னால் யார்? அம்மா அப்பா சேர்ந்தது தான். அப்பா பெற்றோர் கூட்டமைப்பு விட்டுட்டார். அப்பா ஸ்டாலின் பெற்றோர் கூட்டமைப்புன்னு வச்சுருக்கணும். பைத்தியம் பிடிச்சி போச்சு. இவன் இந்த பிரசாந்த் கிஷோர் இவங்களுக்கு எழுதி கொடுக்குறான். கண்ணை மூடிட்டு ஒரு ஆப்பை, செயலி, அப்பா பெற்றோர் கூட்டமைப்பான். எல்லா இடமும் போய் சொல்லுங்கள், இதுக்கு மீனிங்க. காரி துப்போம், அப்பா வேறையாடா பெற்றோர் வேறையாடா, இது என்னடா பேர் வச்சுருக்கீங்க? அதனால் அப்பா பைத்தியம் பிடித்து விட்டது ஸ்டாலினுக்கு. அதனால் இந்த ஒரு கூட்டமைப்பை வச்சுருக்காரு. அந்த கூட்டமைப்பு நாசமாக போகிறதுக்கு எங்களுடைய ஆசீர்வாதம். ஏன்னா அந்த கூட்டமைப்பு உங்கள் பேர் போய் வச்சிங்கன்னா எப்படி? மாணவர் பெற்றோர் கூட்டமைப்புன்னு வைக்க பார்த்துருக்கோம். அப்பா பெற்றோர் கூட்டமைப்புன்னு வைக்கிறது எங்கேயாச்சும் பைத்தியக்காரங்க தான் பண்ணுவாங்க. பைத்தியக்காரத்தனமாக பண்ணுற அந்த இது செயலி குட்டிச்சோறு அப்பனா தானே நாட்டுக்கு நல்லது. எப்படி உருப்படும்? பேரே சரியில்லையே. அதுக்கு அடுத்தது பாட்டு பாடுறாரு. ஏற்கனவே பல தடவை பாடியிருக்காரு. நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், தயவுசெய்து பாடாதீங்க, கொடூரமாக இருக்குது, கருணை கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2026 இது வருது இல்லை எலெக்ஷனு. இப்போ அதிமுக ஓட்டை வாங்கணும், எம்ஜிஆர் பக்தர்கள் ஓட்டை வாங்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் பாட்டை பாரு. இந்த பாட்டை கேளுங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி.
நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பெற்றால் தான் பிள்ளையாங்கிற எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் பாடினது, வாலி எழுதினது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. இது எவ்வளோ பெரிய சர்ச்சைக்குரியது இருந்ததுன்னா, இந்த படம் வரும்போது, பெற்றால் தான் பிள்ளையா வரும்போது காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ சென்சார் ரொம்ப கெடுபிடி. இதில் வாலி கடைசியாக என்ன எழுதினாருன்னா, மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு எழுதினார். சென்சார் கட் பண்ணிட்டான். என்ன அறிஞர் அண்ணான்னு ஆளை கொண்டு வர, மேடையில் முழங்குறது உங்கள் அண்ணா தான் பெரியாரா, சாமியை திட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ அவரை போய் எப்படி பண்ணுறேன்னு அப்செக்ஷன் பண்ணிட்டான். அப்புறம் மாற்றினாங்க, மேடையில் முழங்கு திருவிக்கா போல் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இந்த படம் எம்ஜிஆர் அண்ணாவுக்காக பெரிய முயற்சி எடுத்தார். கடைசி அண்ணாவுங்கிறத கட் பண்ணிவிட்டு திருவிக்கா போல்னு போட்டாங்க. அதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாத பாட்டு பாடுறாரு, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடே இருக்குது தம்பின்னு. உண்மைதான், பிள்ளைகளை நம்பி நாடு இருக்குங்கிறீங்க. இன்றைக்கி கேவலம் நாட்டை நம்பி பிள்ளைங்க இருக்குது. நல்ல படிப்பு படிக்க விடுவாங்களா இந்த கூட்டம், முட்டாள்களின் கூட்டம் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்குது. தலைகீழ அந்த பாட்டு பொருத்தமாக இருக்காது. ஏன்னா நாடை நம்பி பிள்ளைகள், நல்ல 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 ஆட்சியாளர்களை நம்பி பிள்ளைகள் இல்லையே. அப்போ பிள்ளைகளின் வருங்காலம் குட்டிச்சோராக போகுமே. அதுவும் இதை போடுறாரு, கருணை இருந்தால் வள்ளல் ஆகலாம். வாலி எழுதுனது, எம்ஜிஆர் பாடினது. கருணை இருந்தால் வள்ளல் ஆகலாம். உங்கள் குடும்பத்திலேயே யாருக்கும் கருணை கிடையாது. கடமை இருந்தால் வீரனாகலாம். கடமையாவது மண்ணாங்கட்டியாவது. நாட்டை கொள்ளையடிக்கிறது தானே உங்களுடையது. பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். ஆள் ஏதாச்சும் பேசுனா ஆளை வச்சு அடிக்கிற ஆளுங்க. உங்களுக்கு எங்கே பொறுமை? மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். வாலி தப்பாக எழுதிட்டாரு. இது 3 இல்லாத நீங்கள்லாம் தலைவனாகிட்டீங்களே. உங்கள் அப்பா இது 3 இல்லாதவர் தலைவனானார். உங்களுக்கு இது 3 இல்லை, தலைவனானீங்க. உங்கள் பையனுக்கும் 3 இல்லை, உங்கள் குடும்பத்துக்கே இந்த 3 இல்லை, ஆனால் நீங்கள் தலைவன் ஆகிட்டீங்களே. வாலி இது 3 இருந்தால் தான் தலைவனாகலான்னாரு. வாலி பொய்ப்பத்து விட்டார் அப்படிங்கிறத தானே சொல்லணும். அதனால் பாட்டு உங்களுக்கு எதிரான பாட்டையே நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிச்சுட்டு பாடுங்க, உங்களுக்கு பொருத்தமான பாட்டாக பாடுங்க. அலிபாபம் 40 திருடர்களும்னு ஒரு படம், அந்த பேர் உங்கள் மந்திரிகளுக்கு இப்போ பொருத்தமாக இருக்கும். ஸோ அதில் சில கொள்ளையடிக்கிற பாட்டு வரும், அதை வேணா பாடுங்க. அதுதான் உங்களுக்கு சரியான பாடலாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது, பொம்பளைக்கு ஆம்பளை பேர் வச்ச ஸ்டாலின் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. அதை பெண் குழந்தை மாதிரியே கவுன்லாம் போட்டு தான் கூட்டிகிட்டு வராங்க. தூக்கிட்டு பேர் வைங்கன்ட்டாங்க. இவர்கிட்ட போய் பேர் வைக்க சொன்னால், பேர் வைக்கிறதுக்கு அடிப்படை தகுதி வேணும். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு போய் ஆம்பளை பேர் வைக்கலாமா? அதுவும் தன்னுடைய பேர் போய் ஒரு பொம்பளை பேருக்கு வைக்கலாமா? இடியமீன்னு ஒரு சர்வாதிகாரி இருந்தான். அவன் தனக்கு தானே செலவு வச்சுக்குவான். அவன் பேர்லேயே எல்லாத்தையும் ஆரம்பிப்பான். எல்லாம் இடியமீன் கல்லூரி, இடியமீன் பள்ளி இப்படின்னு அந்த உகாண்டாங்கிற நாட்டில் தன்னுடைய பேர்லேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு சர்வாதிகாரி. அது மாதிரி இவரை போய் பிள்ளைகளை கொடுத்தா யாரும் பெரிய மேதைகள் பேர் வைக்கணும், இல்லை கடவுள் பேர் வைக்கணும். கடவுள் பேர் வைக்க முடியாது. கருணாநிதியை தவிர அண்ணாதுரைன்னு வைக்கலாம், உங்கள் ராமசாமின்னு வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிடித்த தலைவர் இல்லை, வைக்கலாம். ஆனால் ஆம்பளைக்கு ஆம்பளை பேர் வைக்கணும், பொம்பளைக்கு பொன் குழந்தைக்கு பெண் போல பேர் வைக்கணும். அவர் பாட்டுக்கு அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்தால், அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்தால் என்ன பேர் வச்சாரு தெரியுமா? ஸ்டாலின் பாரதி அப்படின்னு பெண் குழந்தைக்கு பேர். ஸ்டாலின் பாரதி. இதில் என்னென்ன சிக்கல் வரும்னா, இன்றைக்கி ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பழைய ஜெனரேஷனுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, பாஸ்போர்ட் வாங்குறீங்க, அது என்ன கேட்பான் தெரியுமா? வீசா வாங்கணும், ஃபஸ்ட்டு நேம், செகண்ட் நேம்னு கொடுப்பான். உங்கள் முதல் பெயர் என்ன, இரண்டாம் பெயர் என்ன அப்படின்னு கொடுப்பான். முதல் பெயர்னு வச்சுக்கோங்க, ஆறுன்னு இருந்ததுன்னு வைங்க. அவங்க அப்பா பேர் ரங்கராஜன்னா ரங்கராஜன் அப்படின்னு முதல்ல அப்பா பேர் போடணும். செகண்ட் நேம் அப்போ தான் உங்கள் பேர் போடணும். ரங்கராஜன், இவர் பேர் நரசிம்மன்னா ரங்கராஜன் நரசிம்மன். புஷ்பலதான்னு வைங்க பொண்ணு, அப்பா பேர் ரங்கராஜன்னா ரங்கராஜன் புஷ்பலதா அப்படி பொண்ணு. அப்போ தான் பாஸ்போர்ட்டு நீங்கள் வாங்க முடியும். அப்பா பேர் மொதல் வரணும், அடுத்தது உங்கள் பேர் வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு நேம் செகண்ட் நேம்னு ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் போடுவான். இவர் எங்கே ஃபார்மெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டார். பாஸ்போர்ட் ஃபார்மு, வீசா பண்ண பார்த்துருக்க மாட்டார். இவர் ஸ்டாலின் பாரதின்னு வச்சுட்டார். அந்த பொண்ணுக்கு அப்பா ஸ்தானத்தில் வச்சுட்டார்.
வருங்காலத்தில் அந்த பொண்ணு 20 வயசாகி வெளிநாட்டுக்கு போகும்போது காரி துப்பும். ஏன் எனக்கு இந்த பேரை வச்ச, உன் பேரை போய் வச்சுட்டு எங்கள் அப்பன் பேரை வைக்காமன்னு கேட்கும். ஃபஸ்ட்டு நேம் யார் பேர் எழுதும்? அவங்க அப்பா பேர் எழுதுமா, உங்கள் பேர் எழுதுமா? ஃபஸ்ட்டு நேம் அப்பா பேரை போட்டு செகண்ட் நேம் ஸ்டாலின் பாரதின்னு எழுதுனா அது ரிஜெக்ட் பண்ணிடுவான். என்னம்மா முதல்ல ஒரு அப்பா ஆண் பேர் வருது, ரெண்டாவது ஒரு ஆண் பேர் வருது, எப்படி செல்லாதுன்னு அந்த பொண்ணு பாஸ்போர்ட்டும் வாங்க முடியாது, வீசாவும் வாங்க முடியாது. பெண்களுக்கு வந்து இப்போ சில பெண்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் பேரை போடுவாங்க. இப்போ யாரும் கணவன் பேரை போடுறதில்ல, அப்பா பேர் தான் போடுறாங்க. ஏன்னா கணவன் பேரை போட்டு பாஸ்போர்ட்டோ வீசா வாங்கிட்டா நாளைக்கு அவங்களுக்குள்ள விவாகரத்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, செல்லாது. அதனால் இப்போ வர்ற பெண்கள் கூட அப்பா பேரை தான் போடுறாங்க. இனிஷியல் எதுவோ அதுக்கு முன்னாடி அப்பா பேரை போட்டு அடுத்தது போடணும். இதுதான் வழக்கம். இந்த வழக்கம் அவருக்கு எங்கே தெரிய போகுது? அவர் பாட்டுக்கு அவர் பேர் வச்சு ஸ்டாலின் பாரதின்னு வச்சுட்டார். அப்பா பேர் காலி. வருங்காலத்தில் அந்த பொண்ணுக்கு பல குழப்பங்கள் ஏற்படும். இதெல்லாம் சிந்தித்து பேர் வைக்க வேண்டுமா? ஒரு நாட்டின் முதலமைச்சர். ஆனால் ஒன்று 20 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு வந்து உங்களை திட்டும். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 20 வருஷம் கழிச்சு திட்டம், எவையா பேர் வச்சான்னு திட்டம். அதனால் பேரை இன்னுமே வைக்கிறதாச்சும் ஆம்பளைக்கு ஆம்பளை பேர் வைங்க, பெண்ணுக்கு பெண் பேர் வைங்க. இப்படி போட்டு குழப்பி ஒரு நாட்டின் முதலமைச்சர் அடிப்படை தத்துவம் விஷயம் கூட தெரியாமல் இப்படி பண்ணாதீங்க. அப்படிங்கிறது பேர் வச்ச விஷயத்தில் ஸ்டாலினுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதில். அடுத்தது கூட்டணி விஷயம், கூட்டணி செய்தி. பாமக மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலேயே ஒரு கொள்கை இல்லாத கட்சின்னா அது பாமக தான். பாமக நண்பர்கள் கோவிச்சுக்காதீங்க, தப்பு பண்ணால் சொல்லித்தானே ஆகணும். நல்லா யோசிங்க. போன எம்பி தேர்தல் வந்தது 2024. எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி ராமதாஸ் எல்லா இதையும் ஒத்துக்கிட்டார், எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார். ஒரு பெரிய பணம் சண்முகம் மூலமாக, விழுப்புரம் சண்முகம் அதிமுக எம்பி மூலமாக ஒரு பெரிய பணம் பொட்டியாக ராமதாஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க. ராமதாஸ் சொல்லிட்டாரு, நான் பொறுப்பு, அலையன்ஸ் உறுதி, ஏடிஎம்கேன்ட்டு. ஆனால் அன்புமணி அந்த பக்கம் போய் தாவி, அன்புமணி எதுக்கு போனாருன்னா பிஜேபிக்கு, பிஜேபி ஜெயிச்சா எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டார். எது? மந்திரி பதவி சீட்டு கொடுக்கணும். பிஜேபியில் சொல்லிட்டாங்க, உங்கள் மேலே சிபிஐ வழக்கு 5000 கோடிக்கு இருக்குது, ஊழல் வழக்கு, உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒன்று தான். அதுக்கு முன்னாடி அதே அன்புமணி அதிமுகவோட 2021 கூட்டு வைக்கும்போது எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்கன்னு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். ஆனால் மந்திரி ஆக முடியாதுன்ட்டாங்க பிஜேபியில். கூட்டணி வச்சுக்கோங்கப்பா, மந்திரி கொடுக்க முடியாது. அப்போ சரி, என் மனைவி எம்பி ஆக்குறேன், என் மனைவிக்கு மந்திரி பதவி கொடுங்கன்னா அதை வேணா பரிசீலிக்கலாம்ட்டாங்க. உடனே மனைவியை தர்மபுரியில் நிறுத்தினார். இவர் ஏற்கனவே அதிமுகலேருந்து வாங்கி ராஜ்யசபான்னு எம்பி வாங்கி எம்பின்னு இருந்தார். இப்படி வச்சுட்டு 2021 இவருக்கு ராஜ்யசபா சீட்டுக்காக ஒரு கூட்டணி, 2024 எம்பியில் மனைவிக்கு வந்து மந்திரி பதவி வாங்குறதுக்காக ஒரு கூட்டணி. பாவம் ராமதாஸ் அப்போ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதான, பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டார. வாங்கின உடனே அதிமுக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாஜக மீட்டிங்கில் போய் உட்கார்றாரு ராமதாஸ். இவ்வளவு பணத்தையும் வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு உட்காந்துட்டாங்க. இனி இவர்களை நம்பவே கூடாதுன்னு உட்காந்துட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஆள் அனுப்புனார். ராமதாஸ் இப்போ ஆள் அனுப்புகிறாரு. என்ன ஆள் அனுப்புகிறாரு தெரியுமா? ஏன் இவருக்கு அன்புமணிக்கு கொடுத்த எம்பி சீட்டு பதவி காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ அன்புமணி எம்பி இல்லை. ஸோ இப்போ எப்படி தூது அனுப்புகிறாங்கன்னா, அன்புமணிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுங்க. இப்போ ராஜ்யசபா எம்பி வரப்போகுது எலெக்ஷன். அதில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் கட்சிக்கு ஒன்று கொடுக்குறேன்ட்டாங்க ஏற்கனவே அதிமுக. அதனால தான் கூட்டணியில் சேர்ந்தாங்க. இப்போ அவர் வந்து இப்போ என்ன கேட்குறாங்க, இதில் எங்களுக்கு அன்புமணிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுங்க, நாங்கள் உங்களோட கூட்டணி செய்கிறோம்னு தூது அனுப்பியிருக்காங்க. நான் சொல்கிறேன் எடப்பாடிக்கு, இவங்களாம் நம்பவே நம்பாதீங்க. தனக்கு காரியம் ஆகணும்னா வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க, கேடருங்கள்லாம் ஒழுங்காக ஓட்டு போட மாட்டான். இன்னுமே நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்தீங்கன்னா அதிமுககாரனே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். எல்லாத்துலேயும் ஏமாற்றியே இவர்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் எத்தனை சீட்டு கேட்குறாங்களா தெரியுமா? 40 சீட்டு, ஒரு ராஜ்யசபா எம்பி. ஜெயலலிதா இருக்கும்போது 1997 அந்த இதில் ஜெயலலிதா இருக்கும்போது இவங்க ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தாங்க. 99 எலெக்ஷனில் ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தாங்க. அப்போ ராமதாஸ் எனக்கு 10 எம்பி கொடுங்கன்னாரு.
ஜெயலலிதா மேடம் லேப்டாப்பை போட்டு தூக்கி பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு செல்வாக்கே வந்து உங்களுக்கு ஒரு 40-30 தொகுதி தான். உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது 30 தொகுதி. அதில் 15 எம்எல்ஏ எடுத்துக்கோங்க. 15 எம்எல்ஏலே அங்கே ஓட்டு உங்களுக்கு விழுகும். 115 எம்எல்ஏல உங்கள் ஓட்டு எங்களுக்கு விழுகணும். அப்போ தான் கல்யா வரும்னு சொன்னார் கணக்கு. இப்போ இவங்க 40 சீட்டு, எடப்பாடி இவங்களுக்கு 40 சீட்டு கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற 30-35 சீட்டில் அவங்களுக்கு வந்து அதிமுக ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அவர்களுடைய ஓட்டு உங்கள் வெற்றிக்கு உபயோகமே படாது. எடப்பாடி நல்லா புரிஞ்சுக்கங்க, இது போல் மேத்தமெட்டிக்ஸ் புரிஞ்சுக்கங்க, தேர்தல் கணக்கை புரிஞ்சுக்கங்க. இவங்களுக்கு 40 சீட்டு கொடுத்தீங்கன்னா இவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் செல்வாக்கு வச்சு இவங்க 40 சீட்டை ஜெயிச்சுட்டு வந்துட்டு ஆட்சி முடிஞ்ச உடனே வேற ஒருத்தன் பக்கம் போயிட்டு கூட்டணி ஆச்சுன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க. அதனால் இவர்களுக்கு 40 சீட்டு கொடுக்கறதுங்கிறது தப்பான ஒரு முடிவு. இவங்களுக்கு கொடுக்காதீங்க. ராஜ்யசபா எம்பி அன்புமணிக்கு கொடுக்காதீங்க. எம்பியை வாங்குறதுக்காகத்தான் வராங்க. சந்தர்ப்பவாத கூட்டணி எப்போவுமே பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால் வந்து எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு சொல்கிறேன், அப்படியே இந்த எடப்பாடி வந்து உங்களோட கூட்டணி சேர்ந்தா பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கும் தொகுதியில் ஒரு அதிமுககாரன் ஓட்டு போடாதுங்க. கட்சி குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்கார் எடப்பாடி. மெகா கூட்டணி வைக்க போகிறேன்னு சொல்கிறது இதைத்தான் சொல்கிறார். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது எடப்பாடி. அவருக்கு கொடுத்த பணத்தையும் திருப்பி வாங்குங்க. அவங்க பாஜகவோடையே போய் கூட்டணி சேரட்டும், என்ன சாதிக்கிறாங்கங்கிறத பார்த்துடலாம். இப்போ அவருக்கும் பையனுக்கும் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கும் பனிப்போர் பாமக தொண்டர்களால் வந்து ரசிக்கப்படவில்லை. நிறைய பாமக தொண்டர்கள் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போட மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, விரக்தியில் இருக்கிறார்கள். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி சேராதீங்க. அடுத்து சீமான்கிட்ட பேசியிருக்கார் எடப்பாடி. அநேகமாக சீமான் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி வந்து சீமானையும் வரையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்தால் நம்ம கூட்டணி கொஞ்சம் பலமாக இருக்கும் என்று நினைக்கிறார். ஆனால் அதற்காக ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உடனே அப்போவே மறந்துடுவாங்க. எம்பி ஆக்குனீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த பக்கம் போயிடுவாங்க. ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை பாட்டாளி மக்கள் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்தை எடப்பாடிக்கு நான் செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். அதுக்கடுத்தது கமலஹாசன் ஹிண்ட்டு கொடுக்குறார். கூடிய சீக்கிரம் பாராளுமன்றத்தில் மக்கள் நீதி மையத்தின் குரல் ஒலிக்குமா? இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அதை பேசுனாங்கல்ல, போன எம்பியில் நிற்காமல் இருந்து 100 கோடி ஒரு ராஜ்யசபா சீட்டு. அதனால் கமலஹாசனை ராஜ்யசபா எம்பி ஆக்க போகிறாங்க. கமலஹாசன் எம்பி ஆகிற ஆசையில் இருக்கார். இந்த தடவை எத்தனை கோடி கொடுக்குறாங்கன்னு தெரில. அத்தனை கோடியை வாங்கிட்டு எம்எல்ஏ சீட்டில் திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் இவர் வந்துக்கிட்டு ராஜ்யசபா எம்பி ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. கமலஹாசனுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அனுபவம் இல்லை. நீங்கள் இவங்களோட சேர்ந்து ராஜ்யசபா எம்பி ஆனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எம்பி ஆனவொன்னு கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ திமுக எம்பி மாதிரி எதையும் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, தலைவர்கிட்டருந்து உத்தரவு வராமல் பேசக்கூடாதும்மா, பயமுறுத்துவாங்க. இது நடந்திருக்கு, நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. பயமுறுத்துவாங்க. விரக்தியில் நீங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவீங்க. கமலஹாசன் இதை நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். உங்களை அடிமை போல் நடத்துவாங்க அந்த ஒரு ராஜ்யசபா எம்பியில். அதுதான் எம்எல்ஏலையும் சட்டசபையிலும் எங்கள் குரல் ஒலிக்க போகிறதுன்னு சொல்கிறார். ஏதோ 2-3 சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கட்சி ஆரம்பிச்சிங்க, எந்த நோக்கத்தோடு ஆரம்பிச்சிங்க? ஒரு ராஜ்யசபா எம்பியும் 2-3 எம்எல்ஏகளையும் பிச்சை வாங்கவா நீங்கள் இந்த இது கட்சியை ஆரம்பிச்சிங்க? அவரே சொல்லியிருக்காரு, ரசிகர்கள் வேறு, ஓட்டு போட்டவங்க வாக்காளர்கள் வேறு, நான் புரிஞ்சுக்கலைங்கிறாரு. அவங்க ரசிகர்களே ஓட்டு போடல, அதை தான் அவர் சொல்கிறார். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இதே கதி தான் இருக்கும் விஜய்க்கும். உங்கள் ரசிகன் பூரா ஓட்டு போட்டுருவான்னு நினைக்காதீங்க. உங்கள் ஆளுங்கெல்லாம் 15% சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன 10க்கு கீழே தான் உங்களுடைய பர்சன்டேஜ். ரிசல்ட் வந்த ஒன்றை பாருங்கள். விஜய் சினிமா நடிகர்கள் ஆட்சியை பிடிக்கணும்னா அதுக்கு எல்லாரையும் பிடிச்சிட முடியாது. வெறும் உங்கள் ரசிகர்கள் வாக்காளர்களாக மாற மாட்டார்கள். எம்ஜிஆர் இருந்தாருன்னா அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்து கட்டமைப்பை கரெக்டாக உருவாக்கியிருந்தார். அந்த கட்டமைப்பு அப்படியே அரசியலுக்கு வந்தது. அதனால் கமலஹாசனுக்கு ஒரு எம்பி சீட்டும் ஒரு 2 எம்எல்ஏ சீட்டும் கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள்.
ஆனால் நீங்கள் அடிமைகளாகத்தான் திமுகவில் இருக்க வேண்டும். ஸ்டாலினின் சுய ரூபத்தை அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்டாலின் எப்படி மிரட்டுறாரு நீங்கள் எதுக்கு வந்தோன்னுங்கிறத கூடிய சீக்கிரம் தெரிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது சாம்சங் தொழிலாளர்கள் மறுபடியும் போராட்டமா? நான் என்ன சொல்கிறேன், சாம்சங்கில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு சொல்கிறேன், அவன் பெரிய கம்பெனி, உலகம் பூரா எல்லா பொருட்கள்லேயும் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு வராங்க. டிவியா சாம்சங் டிவி தான் பெஸ்ட்டு, ஏசியா சாம்சங் டிவி தான், மொபைல் ஃபோனாக சாம்சங் டிவி தான். இப்படி எல்லா துறையிலும் முத்திரை பதித்து கொண்டிருக்கிறது சாம்சங் டிவி, சாம்சங் கம்பெனி. இதுக்காகத்தான் இந்த அரசியல்வாதி ஸ்டாலின் போன்ற அரசியல்வாதிகள் வெளிநாட்டில் போய் முதலீடு இறைக்கிறேன்னு ஒவ்வொருத்தனையும் கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் உள்ளே இருக்கிறவனை விரட்டினா எப்படி? கம்யூனிஸ்ட்காரனை நம்பாதீங்க. சாம்சங் தொழிலாளர்களை சொல்கிறேன், கம்யூனிஸ்டுக்காரன் அந்த இவங்களெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அவன் அவன் வந்துக்கிட்டு சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி. உங்கள் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக உங்கள் வேலையை கெடுத்து விட்டுருவான். மறுபடியும் இந்த கம்யூனிஸ்ட்காரன் பேச்சை கேட்டு நீங்கள் போராட்டம்னு பண்ணிங்கன்னா சாம்சங் விட்டுட்டு நேராக ஆந்திராவுக்கு போயிடுவான். சந்திரபாபு நாயுடு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் சொல்கிறேன், இந்த காலத்தில் உங்களுக்கு வேலைங்கிறது முக்கியம். பெரிய கம்பெனி இன்னும் பெரிய அளவில் எக்ஸ்பான்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க, விரிவுபடுத்துவாங்க. அதை கெடுத்துக்காதீங்க. இப்போ ஸ்டாலின் என்ன ஒரு குறுக்கு இந்த புது வேலை பண்ணார் தெரியுமா? அதில் முதல்ல அவங்கள ட்ரேட் யூனியன் ஆக்டுன்னு இருக்குது, அதில் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண விட மாட்டேன்னு சொன்னாங்க. ட்ரேட் யூனியன் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா காலி. நம்ம அந்த மாதிரி கேரளா மாதிரி மேற்கு வங்காளம் மாதிரி ஆயிடும். ஒருத்தங்க இருக்க மாட்டான், எல்லா கம்பெனியும் ஓடிடுவான். இப்போ இது வெளியில் தெரிஞ்சதுனா மற்ற கம்பெனி நாடே ட்ரேட் யூனியன் ஆக்டில் இது பண்ணுறாங்க, நம்ம கம்பெனி நடத்த முடியாது, எதுக்கு எடுத்தாலும் கம்யூனிஸ்ட்காரன் தூண்டி விட்டு இது பண்ணி கெடுத்துருவான்னு சொல்லி எல்லா கம்பெனிகளும் வராமல் விட்டுருவாங்க. அப்போ முதல்ல முடியாதுன்னாரு ட்ரேட் யூனியன் ஆக்டுன்னு. அதுக்கப்புறம் அவங்க கம்யூனிஸ்ட்டு அவங்களுடைய கூட்டணி கட்சின்னு சொல்லி மறுபடியும் அனுமதி கொடுத்து விட்டார் ஸ்டாலின். இவர் ஒரு பக்கம் போயிட்டு வெளிநாட்டு முதல்ல ஈர்க்கிறேன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு கூப்பிடுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியன் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறத கெடுத்துங்கன்னா என்ன ஆகுறது? சாம்சங் தொழிலாளர்கள் சொல்கிறேன், நீங்கள் முக்கியம், உங்கள் குடும்பம் முக்கியம். உங்களுக்கு முக்கியமான கோரிக்கைகளாக இருந்தால் நீங்களே போராடுங்க. கம்யூனிஸ்ட்காரனும் ட்ரேட் யூனியன்காரனும் உள்ளே விடாதீங்க, நீங்களே போராடுங்க. ஏன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருக்கலாம். உங்களுக்கு பதவி உயர்வு இது வேணும், சம்பள உயர்வு வேணும்னா கேளுங்க. நீங்கள் தனியாக போராடுங்கள். அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள். குறிப்பாக கம்யூனிஸ்ட் வேதாந்தமே போயிடுச்சு. அவன் 50 கோடி ரூபா திமுக லஞ்சமாக வாங்கிட்டு கூட்டணி சேர்றான். கம்யூனிஸ்ட் வேதாந்தம் எப்போவோ போயிடுச்சு. அதனால் சாம்சங் தொழிலாளர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கோரிக்கை இருந்தால் தனியாக போராடுங்கள், இவர்களை நம்பாதீர்கள். இது நாட்டுக்கே செய்யக்கூடிய மிகப்பெரியதாயிரும். எல்லா கம்பெனிக்காரனும் ஓடிடுவான். பிறகு நம்ம வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், கேரளா மாதிரி வெறும் இந்த கம்யூனிஸ்ட்காரனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பெரிய பெரிய தொழிலதிபர்களை, பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம். அடுத்தது பிஜேபி, மத்திய பிஜேபி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி 3000 ரூபா மினிமம் பேலன்ஸ் பெங்களூர் பேங்க்கில், நான் அதுக்கே கற்றுனேன். 3000 ரூபா கொஞ்சம் குறைஞ்சா 200-300 பிடிக்கிறீங்களே, 3000 இல்லாதவன் 4 அடிமட்டத்தில் இருக்கிறவன் தானேயா 3000 கூட பேங்க்கில் வைக்க முடியாமல் இருப்பான். அதை போயிட்டு நீங்கள் மினிமம் பேலன்ஸ்னு வச்சுக்கிட்டு எங்கேயுமே இல்லாததை பண்ணுறீங்களே. ஏழைகளுக்கு மட்டுமாச்சும் விதிவிலக்கு கொடுங்க. என்ன 3000 குறைங்க, ஒரு 1000 ரூபான்னு வைங்க, இல்லை ஒரு 500. முன்னாடியெல்லாம் 500 ரூபா. பிஜேபி வருவதற்கு முன்பாக பேங்க்கில் 500 ரூபா இருந்தால் போதும், எல்லாம் 500 ரூபா வச்சுருப்பாங்க கிராமங்களில், அவ்வளோதானே முடியும். அதை இவன் 3000ன்னு ஆக்கி குறைஞ்சது நான் பறிச்சிருவேன்னா. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் 10,000 ரூபா வச்சுருந்தார். ஒரு ஒரு நிறுவனம் வச்சுருந்தார், சின்ன நிறுவனம். கொரோனா வந்தது. கொரோனா வந்த உடனே அவர் அந்த 10,000 வச்சுட்டு அவசர தேவைக்காக 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டார். மினிமம் பேலன்ஸ் 10,000. ஏன்னா அவர் கம்பெனி வச்சுருக்காரு. சாதாரண நாள்னா 3000, அப்போ 10,000, 1000 ரூபா பிடிச்சிட்டான். 1000 ரூபா அவர் பெட்ரோல் போட்டார். அடுத்த மாதம் பார்த்தா 1000 ரூபா பிடிச்சிட்டான் பேங்க்கில். கேட்டால் மினிமம் பேலன்ஸ் இல்லை 10,000 அப்படின்ட்டான். அவர் கொரோனாவில் அவருக்கு வருமானமே இல்லை, அவர் பாட்டுக்கு இருந்தார். கொரோனா முடிஞ்சு பார்க்குறாரு, 0. 9,000 எடுத்துட்டான், மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு. ப்ரைவேட் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க், இப்படி கொடுமை நடந்தது. சரி, அவராச்சும் ஒரு கம்பெனி வச்சுருந்தார். பாவம் 1000 ரூபா பென்ஷன் வாங்குறவங்க இவங்கெல்லாம் என்ன ஆகும்?
நம்ம பிஜேபி மேதாவிகள் சொல்கிறான். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. பிஜேபி என்ன பண்ணாலும் அந்த ஒரு குரூப் இருக்கான் இந்த நெட்டில், அவர் வித்தியாசமாக பேசுவாங்க. அப்பா மினிமம் பேலன்ஸ் அவன் கவலைப்பட மாட்டான். ஏன்னா உனக்கு வழி இல்லைல்ல, நீ ஏதோ வேலையில் இருக்க. அவன் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்றும் இல்லாமல் 1000 ரூபா கூட இல்லாமல் இருக்கிறவன் இருக்கான். அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் இல்லை சார். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் ஆரம்பிப்பான். நீங்கள் 1000 ரூபான்னு அதில் பிடித்தம் பிடிக்க மாட்டான். ஆனால் உங்களுக்கு வேறு யார்கிட்டையாவது இதை பணம் வந்ததுன்னு வைங்க, வேறு பணம் அதில் போட்டிங்கன்னா உடனே அது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக மாறிடும். மறுபடியும் மினிமம் பேலன்ஸ் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் பிடிப்பான். உங்களுக்கு வித்ராயல் ஆஸ் வெல் அஸ் இது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட், வித்ராயலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேமெண்ட் யாருக்கு கொடுத்தாலும் சரி, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் 1, 2ன்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் இதில் வந்துடுவீங்க. வந்துட்டு உங்களுக்கும் 1000 ரூபா பிடிக்க ஆரம்பிச்சிடுவான், 500 ரூபா பிடிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ கூத்தை நடத்திக்கிட்டு இருந்தான். ஏழைகளுக்காக பேசணும். பாவம்ப்பா, ஏழைகளுக்கு பிடிக்காதப்பா. அவன்கிட்ட வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான கோடியை மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு வாங்கிட்டு வெக்கம் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் வர சொல்லிக்கிட்டு இருக்கான். காங்கிரஸே எவ்வளோ பரவாயில்லப்பா, நாட்டை கொள்ளையடித்தான், மக்கள் கிட்டக்க வரல. இவன் நாட்டை கொள்ளையடிக்கலன்னு சொல்கிறான், மக்களை சித்திரவதை செய்கிறான். நிர்மலா சீதாராமனும் இந்த பிஜேபி அரசாங்கமும் போட்டான். இனிமேல் இப்போ என்ன பண்ணிட்டான் தெரியுமா? 3000 இருந்ததுக்கே கத்தணும், இப்போ 5000 ஆக்கிட்டான். 5000 ரூபாய்க்கு ஒரு விசா குறைஞ்சாலும் சரி உங்களுக்கு ஃபைன் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். உங்கள் பேங்க்கில் இருக்கிறதோ பூரா. கிராமத்தில் இருக்கிறவெல்லாம் இனி இப்போ பேங்க்கில் அக்கௌண்ட்லாம் மூடிடுங்க. நான் சொல்கிறேன், மோடி பேங்க்கில் ஓப்பன் பண்ணுங்கன்னு உட்காந்துட்டாரு. பேங்க்கில் மூடிடுங்க. அதிக பணம் வச்சுருந்தா தலைவலி. கொள்ளைக்காரன் வந்துக்கிட்டு பேங்க்லேருந்து பணத்தை திருடிடுறான். அதை பேங்க்லேருந்து திருப்பி வாங்க முடியலை. இன்சூரன்ஸுங்கிறான், பேங்க் ஒத்துக்கிறான். உன்னுடைய அஜாக்கிரதை கிடையாதுங்கிறான். அதிக பணம் வச்சுருந்தா உங்கள் பணம் கொள்ளையடிக்கப்படும். குறைஞ்ச பணம் வச்சுருந்தா மினிமம் பேலன்ஸ்னு சொல்லி உங்கள் பணத்தை இவன் கொள்ளையடிச்சிடுவான் அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம். இது ஒரு மோசமான ஒரு விஷயம். அதனால் பிஜேபி அரசாங்கத்துக்கு சொல்கிறேன், தயவு செய்து ஏழைகளை தொந்தரவுப்படுத்தாது. மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு அவனுக்கு ஃபைன் அடிக்காதீங்க. வேறு பணக்காரன் இப்போ போகிறான், நீ 1 லட்சம் பணம் போட்டேன்னு வச்சுக்க, உனக்கு 1000 ரூபா டேக்ஸுன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. 1 லட்சம் போடுறான், அவன் 1000 ரூபா கொடுப்பான். 10 லட்சம் போடுறியா, 10,000 ரூபா கொடுன்னு சொல்லுங்கள், வாங்கிக்கோங்க. இல்லைப்பா தப்புன்னு சொல்லையே. பணக்காரன் 1 கோடி போட்டானா பிடிங்க, 2 லட்சம் 3 லட்சம்னு போடுங்க. 1 கோடி போட்டானா தாங்குவான். 2000 3000 வச்சுருக்கிறவன் தாங்க மாட்டான். பிஜேபியை தாக்கணும்னு சொல்லலை, ஏழைகளுக்காக பேசுகிறேன். தயவு செய்து இது பண்ணுங்கள். மினிமம் பேலன்ஸ் 5000 ஸ்டேட் பேங்க்கில் வைக்கிறீங்க. நிறைய ஏழைகள் ஸ்டேட் பேங்க்கில் தான் வச்சுருக்கான். அதனால் இல்லைன்னா பிரிச்சாச்சும் வைங்க. இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த வித்ராயல் பேமெண்ட் அதையா எடுங்க. சரி, இன்னும் அதாவது கேட்டகரைஸ் பண்ணுங்கள். நிறையா பணம் இது பண்ணி அவன் 5000 ரூபா வைக்க முடியாமல் இருந்தால் அவனுக்கு பிடிங்க. எப்போவுமே பேங்க்கில் 1000 ரூபா 2000 ரூபான்னு வச்சுருக்கிறவனுக்கு பிடிக்காதீங்க அப்படிங்கிறது திருப்பி கேட்குறேன். நீங்கள் திருந்த மாட்டீங்க தெரியும். அதே மாதிரி ஏடிஎம் நான் ஏற்கனவே சொன்னேன், என் பணையா நான் போட்டு வச்சுருக்கேன். காங்கிரஸ் அரசாங்கத்தில் பணம் நான் எடுக்கிறேன் திருப்பி போடுறேன்னா என்ன பண்ணுவான்னு தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் சார்ஜுன்னு பிடிப்பான். காங்கிரஸ் அரசாங்கத்தில் 250 ரூபா 300 ரூபா வருஷத்துக்கு ஒரு தடவை. என் பணத்தை நான் எடுக்கிறேன்னா ஏடிஎம்மில் என்ன வேலை பண்ணுற நீ? 1000 ரூபா எடுத்தால் 20 ரூபா பிடிக்கிறேன்னு கற்றுனேண்ணா. 1000 ரூபா எடுத்தால் 20 ரூபா. மொதல் ஒரு 2-3 இது ஃப்ரீ, 2-3 இது மாதத்தில் ஒரு 2-3. அதுக்கப்புறம் அது வேறு ஏடிஎம், வேறு பேங்க் ஏடிஎம்மில் எடுத்தால் அதை விட அதிகம் வச்சான். 20 ரூபா வச்சான். 1000 ரூபா எடுத்தால் 20 ரூபா பிடிச்சிடுவான். இது மிகப்பெரிய இது கொள்ளையடிக்கிற விஷயம். என் பணத்தை எடுக்கிறதுக்கு நீ ஏன் போடுறேன்னு கேட்டோம். இப்போ குறைக்கிறதுக்கு பதிலாக 20 ரூபாய் 30 ரூபாய்க்கிட்டான். 1000 ரூபா நீங்கள் எடுத்தீங்கன்னா 30 ரூபா பிடிச்சிடுவான். உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் பணம் கொள்ளையடிக்கப்படும் பிஜேபி அரசாங்கத்தால், புரிஞ்சுக்கங்க. அதனால் பொருளாதார விஷயங்களில் பிஜேபி நாட்டை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். காங்கிரஸ் எவ்வளவோ பரவாயில்ல, காங்கிரஸில் முட்டாப்பல்களாக இருக்கான். நம்ம என்ன பண்ணுறது? இந்த ஸ்ரீபெரு செல்வ பெருந்தகை அந்த அளவு கொண்டு போய் காங்கிரஸுக்கு போகிறான். திமுக ஆட்சியை பார்த்துட்டு காமராஜர் ஆட்சி போல் இருக்கிறதுங்கிறாரு அந்த. இப்போ காங்கிரஸில் இருக்கிற எம்பிங்களே அவர் மேலே கோவப்பட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். மாணிக் தாக்கூர், காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி, திமுகவை எப்படிடா காமராஜர் ஆட்சியோட ஒப்புடுறேன்னு கேட்குறான்.
அவங்கள மனிதர்கள் தூக்குங்கிறாங்க செல்வ பெருந்தகையா. காமராஜர் ஆட்சியில் ஒரு கக்கன் இருந்தார், சம்பாதிக்காத ஆள். மன்றாடியார்னு ஒருத்தர் இருந்தார், நேர்மையான ஆள். ஆர் வெங்கட்ராமன் இருந்தார். இவர் சி சுப்பிரமணியம்னு நிதி மந்திரியாக இருந்தவர் இருந்தார். எப்படிப்பட்ட வெட்டரன்ஸ் எல்லாம் இருந்தான் காங்கிரஸில். தமிழ்நாட்டில் பூவராகன் ஒருத்தர் இருந்தார். எல்லாம் நேர்மையான மந்திரிகள். காங்கிரஸில் இருந்தவன், தமிழ்நாட்டில் இருந்தவன். இவன் பூரா செந்தில் பாலாஜி, பொன்முடி, சேகர் பாபு வச்சுக்கிட்டு இவன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சினா எப்படி ஒத்துக்குவான்? காங்கிரஸ்லேயே எதிர்ப்பு தெரிவித்து தூக்க சொல்லலாம். அதனால் காங்கிரஸ் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போவாச்சும் இது பண்ணி எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறீர்கள் வரி என்ற பெயரில். நான் விளையாட்டுக்கு சொல்ல, காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு சாயங்காலம் நைட்டு நீங்கள் தூங்குறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வழியில் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. உங்களிடம் இருந்து ஜிஎஸ்டி பறிக்கப்படும். இப்போ பில்லு போட்டிருக்கான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம், மின் வாரியத்துக்கு போட்டிருக்கான் 1100 கோடி ஜிஎஸ்டி கட்டுன்னு போட்டிருக்கான். கவர்மெண்ட் என்ன பண்ணா, நீ மக்களுக்கு மின்சாரத்தை சப்ளை பண்ணுறல, அதுக்கு ஜிஎஸ்டி 1100 கோடி. தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. நம்மளும் இப்படி வாங்கணும்ல, கொள்ளை அடிக்கிறான் மத்திய அரசாங்கம்னு சொல்லி நம்மளும் வாங்கணும்ல. ஸ்டேட் கவர்மெண்ட்டு போய் வாங்கியிருக்கான். அவனுக்கு வலிக்கும் போது மட்டும் இல்லைன்னா இவனும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்துக்கிட்டு ஜிஎஸ்டி கவுன்சில்னு அங்கே உட்காந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து 2 பேர்த்துக்குள்ளே ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு கொள்ளை அடிப்பாங்க ஜிஎஸ்டிங்கிற பேரில். இப்போ இவன் போய் இங்கே வாங்கிட்டான் 1100 கோடி. இது யார் ஒரு வேளை கேஸு தோற்று போச்சுன்னு வைங்க, நம்ம தலையில் தான் கட்டுவான், எலக்ட்ரிக் பில்லு இன்னும் கூட்டுவான். 1100 கோடி ஜிஎஸ்டி கட்டணுமே. அதனால் திரும்ப சொல்கிறேன், திருந்த மாட்டீர்கள் நீங்கள் பிஜேபி. அடுத்த தேர்தலில் ஜிஎஸ்டி அண்ட் வரி கொடுமைக்காகவே நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். நாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம். பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுக அவனுக்கும் பயப்பட மாட்டேன். நீங்கள் மக்களுக்கு விரோதம் போனோன்னா நீங்கள் தான் எங்களுக்கு முதல் எதிரி. பிஜேபி எங்கள் எதிரி லிஸ்ட்டில் எப்போவோ சேர்த்துட்டோம். நீ திமுகவோட கைக்கூலி. திமுகவோட 23 எம்பிக்காக அவனோட கூட்டணி சேர்வீங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்துக்குத்தான ஆதரவு, நீங்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத போக்கிற்கு எப்பவும் நாங்கள் எதிராகத்தான் இருப்போம். ஜிஎஸ்டியை குறைங்க, வரிகளை குறைங்க, மினிமம் பேலன்ஸுக்கு பணத்தை ஏழைகள்கிட்ட இருந்து வாங்காதீங்க. ஏடிஎம்லெல்லாம் கொஞ்சத்துக்கு 30 ரூபா அதெல்லாம் கொள்ளை அடிக்காதீங்க. காரணம் அது உங்கள் பணம் அல்ல, மக்கள் உழைத்து சம்பாதித்து பேங்க்கில் போட்டிருக்கான். பேங்க் வச்சு நடத்த தெரியலன்னா மூடிட்டு போங்க. இந்திரா காந்தி அத்தனை பேங்க்கையும் தேசியமயமாக்குனதுக்கு காரணம் என்ன? 70களில் தேசியமயமாக்குனாங்க இந்திரா காந்தி. ப்ரைவேட் பேங்க்கெல்லாம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். எல்லாத்தையும் தேசியமயமாக்கி எவ்வளவு ஏழைகளுக்கு லோன் கொடுங்க, இது பண்ணுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காகவே வங்கிகள் மாற்றப்பட்டது. இப்போது கொள்ளையடிப்பதற்காகவே வங்கிகள் தங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ப்ரைவேட் பேங்க்கெல்லாம் எதுக்கு நம்ம நாட்டில்? வெறும் தேசிய இதை மட்டும் வையுங்க. ஐசிஐசிங்கிறான், ஹெச்டிஎஃப்சி எல்லாம் கொள்ளை அடிக்கிறான். வட்டிக்கு வட்டி கேட்குறீங்களா நீங்கள்? ஆல் ப்ரைவேட் பேங்க்ஸ் க்ளோஸ் பண்ணுங்கள். வெறும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை மட்டும் மக்களுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறத பிஜேபி அரசாங்கத்துக்கு நான் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.